அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சி மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி தரப்பில் நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நேரடி செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விவாதம் நடத்த கோரியும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்களானது வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான கொடிக்குன்னில் சுரேஷ், ரஞ்சித் சுர்ஜேவாலா, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் சார்பாக ஒட்டுமொத்தமாக காங்கிரசிலிருந்து மட்டுமே சுமார் 17 நோட்டீஸ்கள் மக்களவையில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 அவைகளிலுமே இந்த அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் மன்னிப்பு கோரி அவைகள் மன்னிப்பு கோரி அதன் பின்னர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். இதனை வலியுறுத்தி காலை 9:30 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் மக்களவை எம்பிக்கள் கூட்டமும் அதன் பிறகு 10:15 மணிக்கு எதிர்கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளதுமே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று அம்பேத்கருடைய பிடித்தமான அந்த நீல உடை அணிந்து அனைத்து எம்பிக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையிலிருந்து அவர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு நாடாளுமன்ற வளாகம் முழுவதுமே அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளது குறிப்பிட்டது. அனைத்து இந்தியா கூட்டணி எம்பிக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி சுசித்ரா.